ஹாய் ஹலோ வெல்கம் டு சாண்டிஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விமென்ஸ் பிக் பேஷ் லீக்கோட ஃபைனல் கேமோட ப்ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் என்ன நடந்ததுன்னு தெரியும். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எவர் அவங்களோட கால் தடத்தை ஃபைனலில் பதிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் செமிஃபைனல் வாஸ் பிட்வீன் பிரிஸ்பேன் ஹீட் அண்ட் சிட்னி தண்டர்ஸ். சிட்னி தண்டர்ஸை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தே வேரண்ட் ஏபிள் டு வின் டைட்டில். பட் பிரிஸ்பேன் ஹீட் கடந்த 2 வருஷம் அவங்க தான் சாம்பியன்ஸ். தேர்ட் டைம் இந்த முறையும் ஃபைனலுக்கு வந்து சாம்பியன்ஷிப் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் சிட்னி தண்டர்ஸ்ட்டை தோற்று வெளியே போயிருக்காங்க. அவங்களோட சாம்பியன்ஷிப் ரெயின் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டைம்ன்ற ஸ்ட்ரீக் வந்து பிரேக் ஆகப்பட்டிருக்கு. வித் 2 டைம் சாம்பியன்ஸ்ன்றதோடய அவங்க போக போகிறாங்க. ஸோ பயங்கரமான ஒரு கேமாக இருந்தது பிட்வீன் சிட்னி தண்டர்ஸ் அண்ட் பிரிஸ்பேன் ஹீட். அதாவது இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுக்க முடிஞ்சது அவங்களால. ஒரு டேமி பேமோட்டோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் இன்னிங்ஸ் பார்த்தோம். ஒரு 28 ரன் அடிச்சிருந்தாங்க. பிகாஸ் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஷீ டென்ட் ஹேட் தட் மச் ஆஃப் அ சக்ஸஸ். ஏர்லியாகவே விக்கெட் லூஸ் பண்ண தான் பார்த்தோம். பட் ஷி வாஸ் பிரிட்டி மச் கான்ஃபிடென்ட் அண்ட் ஏர்லியாக ஷி வாஸ் ரியலி ஸ்ட்ரைக்கிங் இட் குட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஸ்கூப் ஷாட் அட்டன் பண்ண போனப்போ ஹேண்ட்காக் வந்து ஷி வாஸ் பிரிட்டி மச் ப்ரீமெடிட்டேட். ரொம்ப அக்ராஸ் லைன் போயிட்டாங்க. ஷீனோ ஃபிங்கரை ரோல் பண்ணி விட்டாங்க. லைக் லெக் கட்டர். அது வந்து பேஸ் இல்லாத காரணத்தினால ஷி வாஸ் அவுட். அதுக்கப்புறம் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டாண்ட் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவங்களோட ஸ்கிப்பர் ரேச்சல் ஹின்ஸ் கடைசி வரை நின்று போராடி ஒரு 48 ரன் 44 டெலிவரிஸ் அலாங் வித் சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கங்கே வந்ததில் ஒரு 140 போஸ்ட் பண்ண முடிஞ்சது. லக்கிலி தே வேர் ஏபிள் டு டிஃபெண்ட் இட். பிரிஸ்பேன் ஹீட்டோட ஸ்கிப்பர் ஜானசனாலேயும் சரி, ஹாரிஸாலையும் சரி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் நீங்களும் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியல. பட் வழக்கம் போல் ஒரு ஃபயரி நாக் பார்த்தோம். லாரா கெமின்ஸ்டர் ப்ராபப்ளி ஷி லுக் லைக் ஷி மைட் டேக் தி கேம் அவே ஃப்ரம் தி சிட்னி தண்டர்ஸ். பட் ஒரு ஸ்ட்ராங் ப்ரீஸ் அந்த டைமில் வந்தது. ஸோ இட் பிகேம் அ பிட் ஆஃப் இஷ்யூ ஃபார் போத் டீம். ஹேனா டார்லிங்டன் பயங்கரமான ஓவர்ஸ் இன் பவர் பிளே. அண்ட் சாமி ஜோ ஜான்சனும் சரி, சமாந்தா பேட்ஸும் இருந்தாலும் சரி, டிட் பவுல் ரியலி வெல். அந்த மேட்ச்சை ஜெயிச்சு ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க சிட்னி தண்டர்ஸை. ஸோ இப்போது சிட்னி தண்டர்ஸ் வர்சஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இந்த ஃபைனலில் மீட் பண்ண போகிறாங்க. இந்த கேம் எப்படி இருக்க போகுது? பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி பிளேயிங் அட் த சேம் டர்ஃப் வேர் த செமிஃபைனல் 2 வாஸ் பிளேஸ். ஜஸ்ட் ஒரு நாள் கேப் இருக்கனால டர்ஃப் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகும். செகண்ட் இன்னிங்ஸ் ப்ராக்ரஸ் ஆக கொஞ்சம் ப்ராப்ளி இட்ஸ் கெட்டிங் பெட்டர் டு பேட்டிங்ன்றது நம்ம இந்த பாஸ்ட் 2 கேம்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் அண்டர் லைட்ஸ் நடக்குதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இங்கே பிளேயிங் அண்டர் லைட்ஸ் கொஞ்சம் அந்த ட்விலைட் பீரியடில் கொஞ்சம் ரிசல்ட் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்விங் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபார் விமன் லைக் ஷப்னம் இஸ்மாயில் பவர் பிளேயர், ஷி லைக்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த ஸ்விங். ப்ராப்ளி தே கம் டு டிஃபெண்ட் த டோட்டல். அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பவர் பிளேயில் அந்த அண்டர் லைட்ஸ் கொஞ்சம் ஸ்விங் ஆகும் பட்சத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிட்னி தண்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். சிட்னி தண்டர்ஸ்க்கு டேமி பேமோன் சொன்ன மாதிரி தான் போன கேமில் ஒரு டீசெண்டான ஒரு இது கிடைச்சது செமிஃபைனல் 2ல. அந்த மூமெண்ட்டமாக இஃப் ஷீ குட் கண்டினியூ, பிகாஸ் இங்கிலாந்துக்கு ஷி ஹஸ் பீன் அ மேக்னிஃபிசன்ட் ஓப்பனர். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர், இங்கிலாந்துக்கு ரிலையபிளான ஒரு பிளேயர். ஸோ இஃப் ஷீ குட் மேக் இட் அன் இம்பேக்ட், போன கேம் ஆன மாதிரி she can shuffle across and play and everywhere, wherever she can hit the shots, she will. ஹெதர் நைட் சொல்லவே தேவையில்ல. இங்கிலாண்டோட ஸ்கிப்பர். இங்கே இவங்கள சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லீடிங் ரன் ஸ்கோராக இருந்தது இவங்க தான். எய்தர் வித் த பேட் ஒரு வித் பால், சம் வே ஆர் தி அதர் ஹர் கான்ட்ரிபியூஷன் வில் பி தேர். ரொம்ப க்ரூஷியல். அண்ட் ரேச்சல் ஹெயின்ஸ் ஒரு மிடில் ஓவரில் போன இன்னிங்ஸில் அவங்க கொடுத்த ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த டோர்னமெண்ட்டில் ஃபுல்லாக அப்போ தான் கொடுத்துருக்காங்க. தேவையான இடத்துல ரைட் டைமில் ஸ்டெப்பிங் அப்ன்றது ரேச்சல் ஹெயின்ஸுக்கு ரொம்பவே பொருந்தும். அண்ட் லிச்ஃபீல்ட் அவங்களோட ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் எல்லாம் ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அந்த ரிபல் விமென்ஸ் பிக் பேஷன்ற ஹேஷ்டேக்ல இருக்க ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ளே பண்ண இன்னோவேட்டிவ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸ்வீப் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் ஷீஸ் பீன் ஸ்பின்னர்ஸ் வந்தாலே ஷீ வில் ஸ்டெப் அப் அந்த ஒரு இருக்கும். அண்ட் சாமி ஜோ ஜான்சன் 19-20 விக்கெட் நினைக்கிறேன் ப்ராபப்ளி. அவங்களுக்கும் நேத்தலி சேவருக்கும் இப்போ ஒரு கடைசியாக ஃபைனல் கேமில் ஒரு போட்டி இருக்கும். ஹூ என்ஸ் அஸ் த டாப் in the table of the wicket takers-ன்றது. ஸோ அது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஹெல்த்தி கான்டெஸ்ட்டாக இருக்கும் சாமி ஜோ ஜான்சனுக்கும். ஆல்சோ ஷி கேன் வேக் ஃபியூ சிக்ஸஸ். இந்த லோவர் மிடில் ஆர்டரில் வந்து ஒரு 62 மார்க்கில் வந்தால் ஷி ஹேஸ் த எபிலிட்டி டு கிளியர் த ropes. And Wilson will be a keeper. Hannah Darlington, you need couple of overs for her in the death overs, because அவங்களோட யார்க் மிக்ஸ்அப் ஆஃப்
பேஸ் எல்லாமே ஹேண்டியாக வரும். ஷீ இஸ் அ பொட்டென்ஷியல் மேட்ச் வின்னர் இன் டெத். அண்ட் ஸோ சமந்தா பேட்ஸ் இருக்காங்க. எய்தர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் டெத்லேயும் சரி பவர் பிளேயும் சரி, ஷீ வில் பி ரெடி டு பவுல் தோஸ் ஓவர்ஸ். அண்ட் இஸ்மாயில் சொன்ன மாதிரி பவர் பிளேயில் ஹர் 3 overs வில் பி பவுல்ட் அண்ட் 1 over ப்ராபப்ளி அந்த 12 to 13 or சம்பேர் அங்கே முடிச்சிருவாங்க. ஸோ இவங்க முடிக்கிற பட்சத்தில் ஜான்சன் அண்ட் ஹேனா டார்லிங்டன் அலாங் சைட் வித் சமந்தா பேட்ஸ் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் டு பவுல் அந்த லாஸ்ட் 4 to 5 overs கோட்டா வந்து இவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். They are really good at it. And Laura Smith, an off spinner, she can come and if she could knack few, அது ரொம்பவே ஒரு அடிஷ்னல் பூஸ்டாக இருக்கும் இவங்களுக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா bowling ஆப்ஷனுக்கு ஐ ஆல்சோ ஹேவ் ஹெதர் நைட். அண்ட் இப்போ நம்ம மெல்பர்ன் ஸ்டார்ஸை பற்றி பேசணும்னா மெக் லானிங் ஹேஸ் பீன் மெக்னிஃபிசன்ட். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்சி லெவல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கு. அக்ரெசிவ் இன்டென்ட்டாக ஆட முடியும், டீப்பாக ஆட முடியுமா, என்னால் ஆட முடியும்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மெக் லானிங் அண்ட் எலிஸ் விலானி அவங்களோட போன கேம் பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பவர் பிளே ஒரு லோ டோட்டல் சேஸ் பண்ணுறப்போ ஒரு 17 நினைக்கிறேன் ப்ராபப்ளி நோ டைம் 8 to some டெலிவரிஸ் அந்த மாதிரி பவர் பிளேயில் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ண முடியும். அண்ட் மேஷன் டூப்ரீஸ் சொல்லவே தேவையில்லை, ஷீ இஸ் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் வருது. பட் போன கேம் பார்த்தீங்கன்னா யாக்கர் ஃபர்ஸ்ட் பாலே அன்எக்ஸ்பெக்டடாக சோஃபி டெவென்ட்னு ஒரு யாக்கரை போட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதனால அந்த காரணத்தினால ஷீ வாசன்ட் ஏபிள் டு மேக் அன் இம்பேக்ட் இன் தட் கேம். But she is such a solid gem of a player. And Natalie Seaver, இங்கிலாண்டோட ஆல்ரவுண்டர், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் 19 விக்கெட் இந்த டோர்னமெண்ட். போன கேமில் செமிஃபைனல் 1 ஒரு குரூஷியல் 40 ஆங்கர் த சேஸ். அதாவது உங்களுக்கு ஒரு 2 ஃபேஸ் இருக்குது. ஷி ஷோ தட் இன்டென்ட் 10 ball அடிக்கக்கூடிய நேத்தலி சேவரின் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கோம். 46 ball 44 ரன் அடிச்சு ஆங்கர் பண்ணக்கூடிய நேத்தலி சேவரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் எபிலிட்டி ஸ்டெபிலிட்டி கொடுக்க போகிறது நேத்தலி சேவர் தான் ஃபார் தி மெல்பர்ன் ஸ்டார்ஸ். அண்ட் கேத்ரின் பிரண்ட் fellow England player, ரொம்பவே solid with the power play and சரி டெத்லையும் சரி, she can give that particular overs to keep it tight. And Osborne off spinner பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் த பிக் பேஷ்லேயே அவங்க ஃபைனலில் she was named as the man of the match. நல்ல ஒரு சால்டான ஆஃப் ஸ்பின்னர். போன கேம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் ரன் அவுட் இன்ஃபிக்ட் பண்ணாங்க ஆஃப் அ ஓன் டெலிவரி. அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 4 over வந்து ஈஸியாக வாங்க முடியும். இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்பின்னர் வந்து ஆலன் அக்கிங் done a magnificent job in the semi-final one. அவங்களோட லெக் ஸ்பின் வந்து she has a capability to turn the ball much, but அன்னைக்கு டேர்ன் இல்லை. they tried to டேர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆடினப்போ இவங்க she bowled pretty much straight. இப்போ சோஃபி டிவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா once she was introduced she wanted to slog her. ஒரு ஸ்லாக் ஸ்வீப் அட்டம் பண்ணாங்க, கம்ப்ளீட்லி மிஸ்ட் LBW. அதுக்கப்புறம் ஒரு ஆல்சோ பெட்மோனியோட விக்கெட்டை எடுத்தது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. பிகாஸ் டாப் 2 இவங்க தான் அந்த டீமோட பேக் போன். என்னென்னா சொல்லலாம், ஷீ ரிமூவ் போத் ஆஃப் தெம். அது ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது அந்த கேமில். And we have Tess Flintoff to bowl the quick pace, and Sophie Day, another spinner who has been really dominating. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்க போது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அந்த செமிஃபைனல் 11வது கேமுக்கு அப்புறம் அந்த நடந்த ஒரு கேம்ஸில் ஒரு 2-3 தோற்றுப்பாங்களே தவிர அந்த இடத்துல மூமெண்டம் போச்சே தவிர தே ஹேவ் பீன் அ மெக்னிஃபிசன்ட் டீம். 19 points தம்பிங் பொசிஷனில் உள்ளே வந்தாங்க. மற்ற டீம்லாம் ஸ்பாட்டுக்கு செமிஃபைனலில் பஞ்ச் பண்ணுறதுக்கு விளாண்டுட்டு இருந்தப்போ தேவர் கன்வின்சிங்லி சிட்டிங் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹூ இஸ் கோயிங் டு பி, எங்கள்கிட்ட யார் வர போறீங்கன்ற மாதிரி. ஸோ மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்குது. பட் இன் terms of versatile element இந்த ரோலை கொடுக்குறதா ஐ கேன் டூ மேக்னிஃபிசன்ட்லி வெல். இப்போ ஹேனா டார்லிங்டன் பார்த்தீங்களா, நான் யாக்கர்ஸ் பயங்கரமாக போட்டு கொடுப்பேன். ஹெதர் நைட்டாக நான் ஆங்கர் பண்ணி கொடுப்பேன். சாமிஜோ ஜான்சன் எந்த டைம்னாலும் விக்கெட் எடுத்து கொடுப்பேன். பவர் பிளேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் இஸ்மாயில்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு டீம் இருக்குது சிட்னி டெண்டர்ஸ்ட்டை. அது மட்டும்தான் இங்கே கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும். பட் மெக்லானிங்கோட பேட்லேருந்து ரன்ஸ் மட்டும் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வர ஆரம்பிச்சிட்டா நம்ம வேறு எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கண்ணை மட்டும் சொல்ல தே கேன் வின்னு. அண்ட் நேத்தலி சீவரோட ஓவர்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்கும். பிகாஸ் மோர் தென் ஹேஸ் பேட்ஸ் உமன் தே நீட் ஹர் ஆஸ் அ பவுலர். ஸோ அது ரொம்ப வைட்டலாக இருக்கும். பார்ப்போம் இந்த பிக் பேஷ் சீசன் 6 விமென்ஸ் பிக் பேஷ் சீசன் 6 யார் ஜெயிப்பா. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் தங்களோட முதல் முறையாக சாம்பியன் ஆவாங்களா, இல்லை சிட்னி டெண்டர்ஸ் செகண்ட் டைம் அவங்க சாம்பியன்ஷிப் போவாங்களா?